உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கலங்கிக் கொண்டிருக்கின்ற ஈழத்தின் புகழ்பூத்த நகைச்சுவை நாயகர்கள் அப்புக்குட்டி, பிச்சுமணி ஆகியோரின் நகைச்சுவை நிகழ்வை கண்டு களிப்போம். வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வடிவுக்கும் இதுக்கும் இவன் எங்கட கொப்பர் கறி போய் தீஞ்சு போய் கிடக்கிறான். நான் இங்க நிக்கிறேன். சரி சரி, நான் இங்க வந்துட்டேன். இவங்க திருவிழாக்குள்ள நிக்கிறேன். நான் சொன்னது சரிதான். எங்கட அப்பர் பாவம் அந்த ஆளுக்காகத்தான் எல்லாம் செய்கிறோம். அவரை வடிவா கவனிக்கணும். சரியப்பா, சரிடா. என்ன கலவுற இதுக்குள்ள இப்ப பொம்பளை குரல் கேட்டாரு. இங்க பெருவிழால வந்த முழுச்சனத்துக்கும் கேட்டார். என்ன அவனுக்கு பேர் செல்ல குமார். அப்ப அந்த குட்டி குட்டி அவனுக்கு பேர் அவனுக்கு பேர் ராசுக்குட்டி. அப்ப குட்டியோட கூப்பிட்டு விட்டாங்க. அப்ப அந்த உம்மா உம்மா உம்மான்னு கேட்ட மாதிரி கேக்குது. என்ன அது மெடிக்கல் வேர்ட்ஸ். மெடிக்கல் வேர்ட்ஸ். ஆமாப்பா, உனக்கு சரியான வருத்தம். சரிதான். இப்ப நான் கதைக்கிறது இல்லாம உனக்கு ஏற்கனவே பொம்பளை பிள்ளைகள் கதைக்கிற மாதிரி கேட்கு. அது பெரிய பிரச்சனை. புது வருத்தம் ஆகிறாங்க. இது இப்ப எல்லாம் கண்ட வருத்தங்கள் வருது. கடைகளுக்கெல்லாம் போய் இந்த முந்த நாளாஞ்சாவன் 4 நாளாஞ்சாவன் எல்லாம் வச்சு அடுக்கி இறுக்கி மேல என்ன ஊத்துறன்னு தெரியாம ஏதோ கலர் எல்லாம் ஊத்தி இறுக்கி கண்டத்தை இறுக்கி இப்ப எல்லாம் வருத்தம். யாருக்கு? சரத்துக்கு ஏன் அப்படி செய்கிறீர்கள்? இப்ப அந்த வருத்தம் என்ன சொன்னா எனக்கு பொம்பளை குரலா கேட்டா நீ போய் சொல்லாத தம்பி. இந்த பெருவிழாக்கு வந்த முழுச்சானத்துக்கு தெரியும் நீ இந்த உமா கொடுத்தது. அது மேல 1000 சொச்சம் பண்ண மாதிரி கிடக்குறது. என்னடா ஆகுது? அது என்னண்டா உனக்கு வருத்தம் போதல்லோ. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உனக்கு நீ அம்மா சொல்றா இரவில நீ கிடந்து இருமுறையா உனக்கு ஏற்கனவே உனக்கு ப்ரெஷர் குளிச போட்டனியும் பிடிச்ச குளிச போட்டனியும் போட்டனியும் என்ன போற இல்ல. இப்ப என்ன இதுதான் பிரச்சனை. குளிசா போடுறா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் கத்துற, அங்கே இங்கே ஓடுற. என்ன செய்யறது உன்ன வச்சு? ஐயோ, உன்ன மாதிரி ஒரு படிக்க பெத்து வச்சா அங்க இங்க போடாம என்னடா செய்யறது? உங்க வர இங்க வாடா, இங்க வாடா. எல்லாத்துக்கும் நொட்ட சொல்லி கொண்டிருக்க கொஞ்சம் போற. இப்ப பாரு கதைக்க முதலாவது என்ன? இப்ப வந்து உனக்கு முதலாவது காது கேட்காம போகுது. உனக்கு இதுக்கியோ இனி கொஞ்ச நாளால் என்ன செய்யும்? கண் மங்கும். ஐயோ போடாது. இங்க இதுல இருக்கிற யாருன்னு சொல்லுவாங்க. ஆறு பாத்தியோ கண் மங்கிட்டு குஞ்சியா கண் மங்கிட்டு இஞ்சி பாப்பா இஞ்சி பாப்பா குஞ்சியப்பு மணி சோக்காரிக்க போகுது. இந்த கூட கண் போட்டு கண் போட்டு எங்களா என்ன செய்யறது? இப்ப இனி வந்து உனக்கு நரம்பு இழுக்கும். ஐயோ விளங்குதா? தசைகள் பிடிக்கும். அம்மா நாரி கொதிக்கும். அத்தே சரியா? ஈரல் ஈஞ்சி போடும். ஈஞ்சி போடுமோ? ரைனிங்ல சொல்ல கேட்கணும், விசாரிக்க கூடாது. என்னடா புதுசா சொல்ற? உடல் எல்லாம் உனக்கு குழம்பி. சரியா? உனக்கு இதய காட்டெல்லாம் நின்று மூச்சு விட இல்லாம உனக்கு கொண்டு போய் இந்த இசிஜி பிபிபிபி எல்லாம் கணக்கு எடுப்பாங்க. அந்த கோதாரிகள் எல்லாத்தையும் எடுத்து உனக்கு வைத்த கிழிச்சு கிழிச்சோ முதுக பட்டி முள்ளந்தண்ட முறிச்சு எல்லாம் செய்யணுமாப்பா. ஏண்டா? ஏனென்றாது இப்ப வயது போன எல்லாருக்கும் அது செய்யறது ஒரு பேஷனா வந்துட்டு. அது கட்டாயம் செய்ய வேணும். இங்க வேற தம்பி, எனக்கு இந்த திருக்கி சுழியாட்டு காட்டுறது புழுகுறாது அந்த விளையாட்டுகள் வைக்க கூடாது. எனக்கு ஏதோ நான் போதும். எனக்கு ஏதோ பொம்பளை குரலை கேட்ட மாதிரி தான் கேட்குது. அண்ணன் நீ சொல்ல என்ன இவன் கதைச்சது பொம்பளை பிள்ளைகளோட கதைச்சது. பாத்தியோ அந்த பொய்யே சொல்லாத மனுஷன் நீ. என்ன
நீ தப்புறா இல்லையே உதிரை இருக்கிற முழு ஜனத்தையும் கேட்டுப்பார். கேட்டுப்பா என்ன தப்புறா கேட்டுப்பா உயரத்தை கேட்டுப்பாரு நீ. அதுல தங்கமான ஆக்கலப்பா மூத்த பார்க்க தெரியும் நீ பயங்கர ஆளாக்குறது ஏதோ கூட கேட்டா தன்னம் தண்ணி அடிக்குது இப்ப பொம்பளை சோக்கோ இல்லது வேற சோக்கோன்னு தெரியும். அப்பா சொல்லு இவர்கிட்ட கேட்டா சரியா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒரு ஆள் இருக்கிறான். அவர்கிட்ட இந்த மெடிக்கல் அட்வைஸ் எல்லாம் கேட்பான். அப்படி நல்லவரா? எனக்கு வருத்தம் இல்லை, அக்கறையோட கேட்கிறேன். சொல்லு. மற்றதப்பா இன்னும் ஒரு விஷயம் யோசிச்சேன். என்னது? என்னன்னா எங்களோட வீட்டை எங்களோட வீட்டுல அம்மா இருக்கிறாங்க. அம்மா சொல்லு. சரியா சமைக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். அவள் சமைக்கிற கஷ்டப்படுற என்னோட எரிஞ்சு விழுகிறார். அதப்பிட இதப்பிட என்றார். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான். சரி அவ சமைக்க கஷ்டப்படுறா. சரிதானே? அப்ப அவ இல்லாத நேரத்துல நீயும் பாவம், உனக்கு சமையலும் தெரியாது, உப்ப கறிச்சட்டிக்க போடுறதோ வெளியில போடுறதோ தெரியாம போட்டு அதை ஏதோ ஒரு கோதாரியை சமைச்சு வச்சேன். அதை திண்டே எங்களோட குடும்பம் அழிஞ்சு போறோம். பரம்பரையே போல். அதான் அஞ்சுவா என்ன பிரச்சனைடா, எங்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமா எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். அதே மாதிரி வீட்டை சமையலையும் பார்த்து போட்டு வேணும். மற்றது இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னது? எனக்கு எத்தனை வயது? உனக்கு வயது வயது கிடக்கே இந்த கேள்வி புள்ளியா கிடக்கு. இல்ல இல்ல அந்த வயது இருக்கேலாம் செய்யணும் நாமப்பா. என்ன? காற்றுள்ள போதே தூட்டிக் கொள்ளு நாளைக்கு. ஆனா அத மாதிரி இன்னொன்று கிடக்கு. ஆறானவாடு புள்ளிச்சாப்புல ஒண்டியாட்டுக்கு நஷ்டமோ கேக்குதா? அது தெரியாது சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைடாப்பா, நாங்கள் ஒன்று சமையல் தெரிஞ்ச பொம்புல இஞ்சவா இருப்போம். மற்றது மெடிக்கல் தெரிஞ்ச பொம்புல. இது ரெண்டையும் பார்த்து பேசாம ஒரு கல்யாணத்தை செஞ்சா யாருக்கு? எனக்கும் மூஞ்சியெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் எனக்கப்பா. உனக்கோ கிழிஞ்சது கிருஷ்ணகிரி உங்க ஜனமுள்ளா விழுந்து விழுந்து சிரிச்சு இந்த அக்கூட்டி தேப்பனுக்கு கார்த்து ஒன்று துப்ப போதலாம். கோடாரி விழுவார். ஒருதன் வேலைக்கு போற இல்ல, சொல்வழி கேட்கிற இல்ல, ஊர்ல இருக்கிற முழு பிரச்சனையும் கொண்டாந்து இழுத்து வச்சு என்னட்டா கொண்டாந்து நார் அடிக்கிற உனக்காக பொம்பளை தருவான். எல்லாம் தருவாங்களா? பொறாமையப்பா. தரமாட்டாங்க. தந்திருக்காங்களா? இந்த கல்யாணம் விட்டு முதலே நான் பிறந்திருந்தா அதை அடிச்சு நிப்பாட்டி இருப்பேன். ஜனமெல்லாம் சிரிக்குதா? இந்த வாடா நான் சரியாதான் இந்த ஜனம் உள்ளாங்கிற ஒரு கேடுகட்ட குடும்பம் பண்ணி கிழிக்க போறேன். குடும்ப மானத்தை வந்து நடத்துறதை நிப்பாட்டி நீ உங்க உமா உமா கொடுக்க கொண்டும் இல்லை. அவர் 1008 உமா கொடுக்கிறாரா? கண்டறியாத காதல் அவருக்கு. சரியாப்பா விடப்பா. இப்ப நாங்கள் என்ன செய்வோம்டா, மூன்று விதமான இதே பொம்பளையை எடுத்து எனக்கு ஒரு கல்யாணத்தை கல்யா செய்வோம். குட்டிக்கு ஒரு கோளாரி விழுவார். சிட்டியில வந்து ஒரு பொம்பளை கட்ட நான் என்னடா செய்யறது? ஒரு பண்ணாரைய பெற்று வச்சு கிடக்கின்ற. ஆனா எனக்கு இது பண்ண எனக்கு ஒரு கார் வாங்கி தந்தேன். வேற வேற கார் வாங்கி தந்தா ஒரு நல்ல வெள்ள பொம்பளையா, நல்ல மெல்லிய பொம்பளையா, முடி வந்து இப்படி நீளம் முடியா துர்மாவி சிட்டிக்கா அடிச்சா பிடிச்சி தம்பி என்ன வழி நான் வடிவா ஸ்மார்ட்டா இருக்கணும் எனக்கே இல்லையா தம்பி உனக்கு பொம்பளை தராங்கள் எந்த பொடிக்கண்டு கேட்டாலும் தராங்கள். ஊர்ல அவ்வளவுக்கு நீ கேவலப்படுத்தி வச்சிருக்கிற. வேற எங்க பாத்திரம் எவ்வளவு சனமுறை கார் துப்புறாரு. இவ்வளவு குளப்படிகள் விட்டு போட்டு ஊர்ல இங்க வந்து கூட்டாங்க என்ன
நான் ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன். அப்படியோ உங்க இஞ்சியோ அப்ப அவன் வந்து nurse. நர்ஸ் ஓ, அப்ப விளங்கிட்டு ஆரம்பத்திலே சொன்னீங்க அவன் வந்து இந்த medical இதெல்லாம் மெதுவா செய்யக்கூடியா. சமையல் அவன் புலி. புலி ஓ, அவன் வந்து சகலவிதமான culture எல்லாம் சகல எல்லா சமையலும் தெரியும் அவனுக்கு. அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி நம்ம படித்த நல்ல பொம்பளை. சரி, நீ சொல்றது ஒரு யோசிக்க வேண்டிய விடயம் தான். சரி, அந்த பொம்பளைங்க போட்டோ காட்டு பாப்போம். எங்கடா இங்க வா மண்டால இங்க வளைய இங்க வா வளைய வா இங்க வா வளைய நீ வளைய மட்டி நட வளைய நான் சொல்லி கேட்கணும் அப்புறம் அந்த பெட்டுக்கு சொல்லி கேட்காம என்ன சொல்லுவா குட்டியில படி இப்படி ஒரு இது மாதிரி பண்ணால விளக்கு மாற மாதிரி பற்றி வச்சு சொல்லாது அப்படி அப்படி இல்ல அப்படி அப்ப அந்த சுண்டினா பொங்கப்பழம் மாதிரி சோப்புகள் அதுகள் உதடுகள் அதுகள் இல்லையே மற்ற கயல் போன்ற குடிகள் விஷயத்தை போக மாட்டான் அந்த போட்டோ திருப்பி காட்டுறாரு போட்டோ திருப்பி காட்டு ஐயோ அது கல்யாணம் கட்டிட்டு புள்ள இருக்கிறான் எனக்கு என்னடா பொறாம உடம்பு நட்டையும் என்ன லட்சியமாக சொல்லிக்கிறப்பா அப்பா அதே கோடாரிகளமான டிக்டாக்கில 40,000 கிலோவையும் 21 கையெழுத்துகளை பட்டமாக உனக்கு வலுப்பன் தம்பி ஆனா அவங்க ஒரே ஒரு பிரச்சனை இந்த போனதா நான் எவ்வளவு அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வைக்க இந்த குளத்தில் நான் போன் பண்ணி தாரன் அவங்களுடைய கதை ஹலோ
மனுஷன் தான் போறேன். நான் உனக்கு காசு தந்து உங்களுக்கு தேவையான சாமான் வாங்கி தந்து அது வாங்கித்தான் இது வாங்கித்தான் தந்து மனிதன் உயிரை கொடுத்து உழைச்சு தந்தா நீங்கள் இதுக்கு மேலே தெரியும் உங்களுக்கு கஷ்டம் தெரியாது நாங்களிடம் வேண்டு உங்க வள்ளி உள்ளா திரிந்து எவ்வளவு கஷ்டத்தை பட்டு போட்டு உழைச்சு தர உங்களுக்கு தெரியாது நாங்க படிக்க 10 ரூபா 5 ரூபா காசுக்கு அம்மா போட்ட மனிதனிவா ஆகுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க உழைச்சு கொடுக்க இவனுக்கு அந்த கஷ்டம் தெரியாது திட்டமுக்க போய் பெண்டோட பாக்குறாரு அடுத்த போய் இது ஆடுறாரு சேர்ந்து திருக்கிறாரு என்ன செய்ய அனாதியா ஐயோ அப்ப பூவேண்டா புரியலா கொண்டு வா உனக்கு பாமினி காமினி